ராதே கிருஷ்ணா. நம்மளுடைய நாட்டு பசு சாணத்தோடைய சக்தி, தி பவர் ஆஃப் டெசி கவ் டங்க். நம்மளுடைய கோசாலையில் இருக்கக்கூடிய அனைத்து பசுக்களும் நாட்டு பசுக்கள். நாட்டு பசுக்களுடைய கழிவு சாணம், இந்த சாணமானது நமக்கு பல விதங்களில் உபயோகப்படுறது. இந்த காலையில் எடுக்கக்கூடிய சாணத்திலேருந்து நம்ம முதல் வேலையாக பல்லு தேய்க்கிறதுலேருந்து நம்ம தூங்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய கொசு விரட்டி வரைக்கும் நம்ம பல விஷயங்களை இந்த நாட்டு பசு சாணத்தின் மூலமாக நம்ம தயார் பண்ணலாம். அந்தளவுக்கு விசேஷமான ஒரு மகத்துவம் கொண்டது நாட்டு பசு சாணம். நாட்டு பசுனுடைய சாணத்தினுடைய மகிமையை சொல்ல போனோம்னா அது கணக்கே அடங்காதது. நம்மளுடைய கோமாதா அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதியாக நமக்கு சாணங்களை மூலமாக நமக்கு வாழ்வை கொடுக்குறாப்புல. அதில் முக்கியமானது வீடு. இந்த சாணத்தால் பல இடங்களில் வீடு கட்டியிருப்பாங்க. ரேடியேஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றும், ரொம்ப அற்புதமான சூழ்நிலையை கொடுக்கும். அடுத்தது குதிர். நம்மளுடைய தானியங்களெல்லாம் பல வருஷங்கள் கெட்டு போகாமல் திருப்பி விதைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் குதிர். இந்த குதிரை இந்த சாணத்தின் மூலமாக தான் நம்மளால் பண்ண முடியும். அதே போல் கோட்டை, பல வருஷங்கள் ஆனாலும் இந்த கோட்டை கெடவே கெடாது, அவ்வளோ ஒரு பக்குவமாக பாதுகாக்கும். இந்த சாணத்தின் மூலமாக வராட்டி, இந்த வராட்டி ரவுண்டாக பண்ணலாம், வரகாட்டம் பண்ணலாம், அதுக்கப்புறம் செங்கல் போலையும் பண்ணலாம். இந்த வெராட்டி பல விதங்களில் நமக்கு பயன்படுறது. ஹோமங்களுக்கு பயன்படுறது, அக்னிஹோத்திரத்துக்கு பயன்படுறது, அதே போல் குளிர்காயறதுக்கும் பயன்படுறது. இந்த அக்னிஹோத்திரத்துக்கும் ஹோமத்துக்கும் இந்த வராட்டின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. இயற்கை சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்த வரிசையில் நமது ஆலயங்கள், நம்மளுடைய ஆலயங்களை நம்ம பார்த்து பிரமிச்சிருக்கோம். எவ்வளவு ஒரு பிரம்மாண்டம், எவ்வளவு ஒரு நேர்த்தி, எவ்வளவு உயரம், எவ்வளோ வெயிட்டான ரொம்ப வலிமையான கற்கள், அது எப்படியெல்லாம் மேலே கொண்டு போயிருப்பாங்க, எப்படியெல்லாம் தூக்கியிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க அதுக்கோசரம் மெனக்கிட்டு இருப்பாங்க. கிரேன் வச்சுருந்தாங்களா, லிஃப்ட்டு வச்சுருந்தாங்களா, இல்லை யானையால் தள்ளினாங்களா, இல்லை யானை மேலே ஆள் உட்காந்து அதன் மேலே வச்சு நம்ம பண்ணாங்களா, எப்படி அவங்க அதெல்லாம் பண்ணாங்க? நமக்கு தெரிந்த வழி சாணம், நாட்டு பசும் சாணம். இந்த நாட்டு பசும் சாணத்தால் நம்மளுடைய ஆலயங்கள் எழுப்பியிருப்பாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அதற்கு துணை போகிற விஷயமாக நமது கோசாலையில் முயற்சி பண்ணி ஆலயங்கள் எப்படி கட்டியிருப்பாங்கன்றத ஒரு யோசனை பண்ணி ஒரு முயற்சி பண்ணி பார்த்தோம். அதில் நம்மளுடைய நாட்டு பசுஞ்சாணத்தின் மகிமை தெரிஞ்சது, அதனுடைய பலம் தெரிஞ்சது, அதனுடைய சக்தி தெரிஞ்சது. அதனுடைய சக்தியால் எவ்வளவு ஒரு வெயிட்டான கல்லை கூட நம்மளால் தூக்க முடியும், அதை மேலே இழுக்க முடியுன்றது நமக்கு தெரிஞ்சுது. நம்மளுடைய ஒரு கோசாலையில் ஒரு முயற்சியாக நம்ம அதை தயார் பண்ணி பார்த்தோம். கருங்கல், இப்போ வட்டமாக இருக்கக்கூடிய இந்த கருங்கலுடைய வெயிட்டு தோராயமாக 10 கிலோ இருக்குது. அந்த 10 கிலோ கல்லில் நம்ம ஒரு கூஜா வைக்கிறோம். அந்த கூஜா எம்டி கூஜா, வெறும் எவசில்வர் தான், இரும்புன்னு வச்சுக்கலாம். இந்த இரும்பு கூஜா கல் நடுவில் வச்சு அதை சுற்றியும் நம்மளுடைய நாட்டு பசுஞ்சாணத்தை சுற்றி அப்புறம்
அது பிடிமானத்துக்கோசரம் ஃபுல்லாக முழுக்க அந்த கல்லோட இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை சுற்றியும் நம்ம இந்த நாட்டு பசுஞ்சாணத்தை அழகாக பூசி முழுகிறோம். இலகுத்தன்மை எப்படின்றது நமக்கு தெரியும். சாணியோட இலகுத்தன்மை அது தனியாக இருக்கும், ஒரு செமி சாலிடாக இருக்கும். கால் வச்சா கால் உள்ளே போயிடும் இல்லையா, இது போலலாம் இருக்கும் அது. அதனால் ரொம்ப இலகுவானது அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம அந்த சாணி முழுக்க பூசியாச்சு பாத்திரத்தில், பாத்திரம் ரெடி. அடுத்தது இப்போ நம்ம இதை தூக்குறோம். இதுக்கு நேரெல்லாம் வைக்க வேண்டாம், 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் வேண்டாம், 2 நிமிஷத்தில் அழகாக அப்படியே தூக்கலாம். வெறும் கல், ஒரு பாத்திரம்ன்றது நம்மளுடைய சௌரியம், அதுக்கு எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். கருங்கல் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுபோல் பல விஷயங்களை நம்ம கோட்டை விட்டுட்டோம், நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம். பெரியவங்க சொல்கிறத நம்ம அதை ஒழுங்காக கேட்டுக்காம இது போல் சுலபமாக பண்ண வேண்டிய விஷயங்களை நம்ம விட்டுட்டோம். கையால் தூக்கிறதுன்றது ஒன்று இருக்குது, மேலே ஏற்றுறதுன்றது ஒன்று இருக்குது. ஒரு 15 அடி 10 அடி உயரத்துலேருந்து நம்ம சக்கடையை போட்டு இழுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா. அதுவும் நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோம். அதே ஒரு 15 கிலோ எடை உள்ள ஒரு கருங்கல் எடுத்து அதே போல் அலம்பி அந்த கருங்கல்ல சுற்றியும் சாணியை போட்டு நல்லா முழுகிட்டோம். சாணுடைய சக்தி அப்பேற்பட்ட சக்தி. இந்த குளிர்காலங்களில் நம்ம சாண குளியல் பண்ணலாம். அப்போது அந்த பனியினுடைய ஹீட்டும் சாணியோடைய ஹீட்டும் சரிசமமாகி நமக்கு உடம்புக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வட இந்தியாவில் பல இடங்களில் சாணக்குளியல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி உள்ளது நம்ம நாட்டு பசு சாணம். இப்போது சாணத்தை அழகாக நம்ம அந்த பாத்திரத்தை சுற்றி நல்லா முழுகியாச்சு. அது ஒரு தடவை நம்ம தூக்கி பார்க்குறோம் இங்கே எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம அந்த கல்லோடு இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் கயிறு கொண்டு கட்டுறோம் மேலே இழுக்கிறதுக்கு. என்னுடைய கெப்பாசிட்டிக்கு இந்த வெயிட்டு தூக்குனது பெரிய விஷயந்தான். அப்போது மேலேருந்து கயிறு விட்டுருக்கோம், சகடையாட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம இழுக்கிறதுக்கு. கிணத்துல எப்படி தண்ணி சேர்ந்துவோமோ அது போல் சேர்ந்துறா போல். இப்போ கட்டியாச்சு. மேலே நம்ம அதை தூக்குறோம். எவ்வளோ அற்புதமாக அந்த கருங்கல், அந்த சாதாரண பாத்திரம், சாணம், இலகுத்தன்மை கொண்ட சாணத்தினுடைய சக்தியின் மூலமாக அழகாக மேலே போயிடுறது. ஒரு பொருளை ஏற்றி நம்ம கொண்டு போனோம்னா அது எவ்வளோ சௌரியமாக கொண்டு போயிடலாம். நான் ஒரு முயற்சியாக அது கீழே வந்தேன். சாணத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையினால் அந்த கல்லு கீழே நடந்து வந்தேன். நம்பிக்கை, நம்மள கோமாதா காப்பாற்றுவா, எப்பயும் கைவிட மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதே போல் அழகாக அந்த கருங்கலானது சாணத்தினுடைய இடையில அழகாக கீழே வந்துடுது. இப்போ அந்த கருங்கல்லை இறக்கி அதை நம்ம சாணியை நம்ம எடுத்துடுறோம், சுற்றி எடுத்துடுறோம். சாணியை முழுக்க நம்ம எடுத்துட்டு வெறும் பாத்திரம்தான், உள்ளே எதுவுமே கிடையாது. கல்லில் எதுவும் ஒட்டாது, கருங்கல்ல சிமெண்ட்டும் ஒட்டாது. அப்படி இருக்கிற நேரத்தில் சாணம்
சாணம் உண்டிய அற்புதமான ஒரு சக்தியோட அந்த பாத்திரத்தையும் அந்த கருங்கல்லையும் சேர்த்து கொடுக்கறது. பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, சாதாரண காலி பாத்திரம். இதுதான் நாட்டு பசுஞ்சாணத்தினுடைய சக்தி. அடுத்தது இதை விட அதிக எடை கொண்ட கல், 25 கிலோ எடை உள்ளது. 2 பேர் தூக்கிட்டு வந்து அதை அந்த கல்லை நல்லா தண்ணியால் அதை அலம்பிடுறாங்க. தேவையில்லாத அழுக்கெல்லாம் இல்லாமல் அந்த கல்லை நல்லா அழகாக அலம்பிட்டு அதன் மேலே நம்ம இப்போது பாத்திரத்தை வைக்க போகிறோம். இப்போ வைக்க போகிற பாத்திரம் அதை விட பெரிய பாத்திரம், கல் வட்டம் பெருசு ஆகையால் பெரிய பாத்திரம் வச்சு நம்ம அந்த பாத்திரம் முழுக்க சுற்றியும் நம்ம சாணத்தை நல்லா அப்புறம் அதில் நல்லா பூசி மொழுகிறோம். பாத்திரமும் கல்லும் சேர்ந்தாப்போல் இருக்கா போல் பூசி மொழுகிறோம். பசுவினுடைய இந்த சாணமே இந்த கருங்கல்லை தூக்கிறது அப்படின்னா பரமாத்மா எல்லாம் அறிந்தவன் கோவர்தன் ஏன் கோவர்தனகிரியை தூக்கியிருக்க மாட்டான் இல்லையா? இது ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. எனக்கு சொன்னது இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு பெரிய ஆத்மா எனக்கு சொன்ன விஷயம் அது. நான் உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன். இந்த பாத்திரத்தை சுற்றி பொழுகியாச்சு. இப்போது அதை ஒருத்தர் தூக்க முடியாது, தூக்கலாம், கஷ்டம். ஆனாலும் 2 பேர் சேர்ந்து அந்த பாத்திரத்தை நடுவில் ஒரு கம்பியை கொடுத்து தூக்குறாங்க, பார்க்குறீங்க. ஓ, அழகாக இப்படியும் தூக்கலாம். 2 பேர் தூக்கி சுமந்துட்டு அழகாக மூவ் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம் இல்லையா? இப்போது மேலேருந்து கயிறு போட்டு இந்த கருங்கல்ல நம்மளுடைய நாட்டு பசுஞ்சாணியாது ரொம்ப அற்புதமாக தூக்கிறது. எவ்வளோ மிகப்பெரிய ஒரு சக்தி. இந்த சக்தியை நம்ம உபயோகப்படுத்தாமல் விட்டுட்டோம், மறந்துட்டோம். பசுவினுடைய சாணத்துக்கே இவ்வளோ மகிமை அப்படின்னா பசுவினுடைய உடல்லேருந்து வரக்கூடிய அந்த காந்தமானது நமக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கணுன்றதை யோசனை பண்ணி பார்த்துக்குவாங்க. அற்புதமாக அந்த கருங்கல்ல மேலே தூக்கியாச்சு. இப்போது அது திருப்பியும் கீழே இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அழகாக இறங்கிறது, ரொம்ப அற்புதமாக இறங்கிறது அந்த கருங்கல்லானது. இவ்வளோ அற்புதமாக இந்த கல் மேலே ஏறி இறங்குன்றது நாங்களே நம்பலை. அந்த அளவுக்கு நாங்கள் யோசனையோடு தான் இருந்தோம், இவ்வளோ தாங்குமா அப்படின்ட்டு முதல்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை அந்த உள்ளே போய் வெளில வந்தேன். கோமாதாவை மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி. இந்த கோமாதாவினுடைய சக்தி அளப்பற்கரியது. கோமாதா நமக்கோசரம் பல விஷயங்களை கொடுக்குறா. நம்ம அதை நல்லபடியாக உபயோகப்படுத்தி நம்ம நிறைய பயனடையணும். இப்போ பார்த்திங்கன்னா சாணியெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பாத்திரமும் காலி தான், உள்ளே ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக மேக்னெட்டால் கல்லை தூக்க முடியாது, கருங்கல்ல மேக்னெட்டால் தூக்கவே முடியாது இல்லையா? இந்த பாத்திரமும் காலியாக தான் இருக்கும். இந்த கோமாதாவானது நமக்கு பல விஷயங்களில், பல ரூபங்களில், பல விதமான விஷயங்களில் நமக்கு நிறைய சௌகரியங்கள் கொடுக்குறா. நம்ம எப்பயுமே கோமாதாவை பிரார்த்தனை பண்ணிப்போம். கோமாதாவிற்கு நம்ம பண்ண கோமாதா பல விதங்களில் நமக்கு பல விஷயங்கள் நம்ம பண்ணுறான். நம்மளுடைய ஆத்மா இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்குமே நமக்கு பல விதங்களில் உதவி பண்ணக்கூடியவ கோமாதா. அதே போல் இந்த ஆத்மா நம்ம இந்த சரீரத்திலேருந்து வெளியில் போனதுக்கப்புறமும் பல விதங்களில் நமக்கு அனுசரணையாக இருந்து உபயோகப்படக்கூடியவ கோமாதா. இந்த கோமாதாவை நம்ம எப்பயுமே தியானம் பண்ணிட்டு நம்ம உதவி பண்ணுவோன்னு கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.